சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர்னு ஒரு ஊர். அந்த திருப்பத்தூரில் வந்து ஒரு கூட்டம், கலைஞர் அவர்கள் பேசுகிற ஒரு கூட்டம். அங்கே இருக்கிற காத்தமுத்து செயலாளர் வந்து எனக்கு ரொம்ப நண்பர். அவர் என்னை மேடையில் ஏறி உட்கார வச்சுட்டார். கலைஞர் வந்தார். அப்போ வந்து எப்படின்னாக்கா ரொம்ப இளமை மாறாத தோற்றம். அப்படி சின்ன வயசு தான். அது வந்து பராசக்தி வர்றதுக்கு முன்னாலே நினைக்கிறேன். அந்த வருஷம் மேடை ஏறி பேச ஆரம்பிக்கிறார். நான் பக்கத்தில் உட்காந்துருக்குறோம் மேடையில். அவருடைய பேச்சு வந்து அதாவது பேச 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 அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமாகவும் ஆவேசமாகவும் கொள்கைகளை வந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காத அளவுக்கு அவருடைய பேச்சு வந்து அற்புதமாக இருந்துச்சு. பேசி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருப்பார். அப்படியே பேசி முடிக்கும்போது அவருடைய சட்டையெல்லாம் அப்படியே தொப்பலாக நனைஞ்சிருச்சு. ஒரே லேசாக மயக்கம் வர்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. கீழே இருந்து குளித்தலை முத்துகிருஷ்ணன் அவர் வந்தார். வந்து அப்படி பையன் கைத்தாங்களாக கீழே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் விசிறிட்டு இது பண்ணது. அதுக்கு பின்னால் தான் அவருக்கு நினைவு வந்தது. நாங்கள் போய் நான் காத்தமுத்து எல்லாரும் போய் கேட்டோம், என்னங்க இந்த மாதிரி கலைஞர் இந்த மாதிரி. அவர் எப்போவுமே இப்படித்தாங்க, மேடையில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார். பேசும்போது முடிக்கும்போது இந்த மாதிரி மயங்கிடுவார். அதனால தான் நான் கூடவே வர்றேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இந்த இயக்கத்தை வளர்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அவர் பாடுபட்டாருங்கிறது ஆரம்ப காலத்தில் நானும் பார்த்துருக்கிற நேரம் பார்த்ததுனால நான் அதை சொல்கிறேன். அது பின்னால் கலைஞர்களுடைய எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. அப்போலாம் பேசுகிறது கிடையாது. தொடர்பு ஏற்பட்டதுங்க சென்னை வந்ததுக்கு பிறகு தான். அப்போலாம் நம்ம பாட்டெல்லாம் எழுதிட்டு போய் அவர்கிட்ட காட்டினோன்னே அவர் பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை, நிறைய எழுதியா அப்படின்ட்டு இப்போ சொல்லிட்டார். எனக்கு வந்து நிறைய எழுதுன்னு சொல்கிறாருன்னா அவர் சொல்கிறதுலையே 2 அர்த்தம் இருக்குது. இப்போ எழுதியிருக்கிறது சரியில்லையான்னு அவருக்கு தோணுது. அதனால் நம்ம நிறைய எழுதணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவர் சொன்ன மாதிரியே நிறைய பாடல்கள் எழுதின பின்னால் கழகத்தினுடைய கொள்கை முழக்க பாடல்கள் அப்போ உள்ள அனிபாவுக்கு வந்து அங்கே உள்ளவங்க எழுதியிருப்பாங்க. அது அனிபா வந்து அவருடைய பாடல்கள் தான் வந்து திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிய துணையாக இருந்தது. அந்த காலத்தில் ஓடி வருகிறான் உதய சூரியன் அப்படிலாம் பாட்டு வரும். கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேங்கிற பாட்டெல்லாம் வரும். அது மாதிரி அதுக்கு பின்னால் வந்து இந்த இயக்க பாடல்கள் தலைமை கழகத்துக்கு மட்டும் இல்லை, HMV கொலம்பியாவிலாம் வந்து நான் துணிச்சலாக பாடல் இருந்தேன். TM தங்கப்பாங்கிறவரெல்லாம் பாடினார் நிறைய பாடல்கள். டைரக்டர் அமிர்தம் கூட சொல்லுவார், சுமுட்டுவன் நீங்கள் தான் வந்து மாமாவை பற்றி நிறைய பாட்டு எழுதியிருக்கீங்க, அதுவும் உணர்வு பூர்வமாக எழுதியிருக்கீங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி நிறைய பாட்டு எழுதியிருக்கார். அப்படி எழுதின பாட்டுகளில் ஒரு பாட்டு இவர் உசேன் அவருடைய மருமக குத்தூசு அவர் வந்து பாடின பாட்டு ஒன்று. அது நான் வந்து எனக்கு தோணுச்சு, நம்ம தலைவர்களில் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, அந்த தலைவர்களெல்லாம் உயர்ந்த தலைவராக நமக்கு வந்து சொன்னது பெரியாருக்கு பின்னால் அண்ணாவுக்கு பின்னால் நமக்கு உயர்ந்த தலைவராக இவரைத்தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி தோணுனால அப்போ நான் எழுதியிருந்தேன். 1000 ஆண்டுக்கு ஒரு முறை தோன்றும் அற்புத தலைவர் கலைஞர் அப்படின்னு எழுதிட்டேன். அதில் உலகத் தலைவர்களில் உயர்ந்த தலைவர் என்பவங்களாம் பாட்டு வரும். இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உசேன் என்ன பண்ணார், கொண்டு போய் போட்டு காட்டினோடனே அவர் சொன்னார், ஐயா என்ன இந்த சிமுட்டுவன் என்ன வந்து அவதார புருஷன் மாதிரி ஆகிட்டார் அப்படின்னு கிண்டலாக சொல்லியிருக்கார். அது மாதிரி அவருக்கு அந்த தகுதி இருந்ததுனால நம்மளால் எழுத முடிஞ்சது. அந்த தகுதியெல்லாம் முடிஞ்சது. அதை இன்னொரு அதை கூட நான் ஒரு புத்தகத்தில் கூட குறிப்பிட்டிருப்பேன். அதாவது மூக்காம்புட்டுவுக்கு பாடல்கள் எழுதுவேன், பிரச்சார பாடல்கள் எழுதுவேன், படங்களுக்கும் எழுதியிருக்கிறேன். அப்படி எழுதும்போது அவர் முதலமைச்சராக இருக்கிறார். திடீர்னு வந்து உள்ளே நுழைஞ்சு இந்த செங்குட்டுவன் இந்த முத்து என்னமோ சொல்லிகிட்டு இருப்பான், இந்த எம்ஜிஆரை பற்றி எல்லாம் அட்டாக் பண்ணி எல்லாம் ரொம்ப எழுதாதீங்க, அவர் ரொம்ப நாகரிகமாக எழுதுங்க
அப்படின்னு சொல்லிட்டு போவார். சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, அப்படி சொல்லிட்டு போவார். அந்த மாதிரி அவருடைய ஒரு தனித்தன்மை, அவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு, அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் காகிதப்பூ நாடகத்துக்கு பாடல். காகிதப்பூ நாடகத்துக்கு பாடல்னா, அண்ணா வந்து நீ 10 லட்சம் ரூபா நீ இந்த எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு நீ திரட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டார். அதனால் இவர் என்ன பண்ணார், சரின்ட்டு ஒரு நாடகம், அது கலைஞர் வந்து காகிதப்பூன்னு ஒரு நாடகம் அது எழுதுகிறார். இந்த காகிதப்பூ நாடகத்துக்கு பாடல்கள் எல்லாமே நான் தான் எழுதுகிறேன். இந்த பாடல்களில் காட்டுறதுக்காக நாங்கள் போவோம். எப்போவுமே 1000 விளக்கில் அப்போ முரசொலி இருந்துச்சு. போய் காட்ட போகும்போது கீழே இருக்கிறவங்ககிட்ட சொல்லுவோம், இந்த மாதிரி செங்குட்டு வந்திருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. மேலே போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி செங்குட்டுவன் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுமா. ஏன் செங்குட்டுவன்னா எந்த செங்குட்டுவையா? மா செங்குட்டுவனா, கோ செங்குட்டுவனா, பூவை செங்குட்டுவனா கேட்டு வாங்க. அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி 3 செங்குட்டுவன்னு சொல்லி உங்களை எந்த செங்குட்டுவன்னு கேட்குறாருங்க. அப்புறம் நான் சொன்னேன், போய் சொல்லுங்கள் பூவை செங்குட்டுவன்னு சொல்லி, அப்புறம் பார்த்து பேசலாம். இந்த நாடகத்தில் ஒரு பாட்டு, அதாவது சிலருக்கு கலைஞரால் சிலருக்கு பெருமைகள் ஏராளமாக கிடைச்சிருக்கும். அது மாதிரி எனக்கு கிடைச்ச பெருமைன்னா, அந்த ஒரு பாடல் எழுதுகிறேன், எழுவாய் தமிழா, இதை இலக்கண வார்த்தைகளை, எழுவாய் தமிழா பயனிலை உரங்கள் செய்யப்படும் பொருளாய் செயல்பட வருவாய், உயிர்மை உருவாய் உலவும் நமக்கு, உயிரும் தமிழ்தான் மெய்யும் தமிழ்தான், ஆண்பால் பெண்பால் வேற்றுமை கப்பால், அன்பால் இணைவும் அருந்தமிழ் காப்போம்,